ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com என்ற 2 இணையதளங்களூடாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த ஊழியங்களை செய்ய போகிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8:06 இரவு 10:30 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரத்திலே நித்திய வெளிச்ச பல்சுவை நிகழ்ச்சிகளோடு இணைய இருக்கிறோம். அந்த வகையிலே இணைந்திருங்கள், கேளுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு அறிவுப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவாராக, வழிநடத்துவாராக. கர்த்தருடைய அவரது சிறகுகளிலே உங்களை அடைக்கலமாக வைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்தி வழிநடத்துவாராக. அதற்காகவே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமேன். அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள், எங்களுடைய தகப்பனாராகிய கர்த்தர், அப்பாவாகிய கர்த்தர் எங்களை கைவிடார், வழிநடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். எங்களையும் எங்கள் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சங்கீதம் 121:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். சங்கீதம் 121:3. ஆமேன். இந்த வசனங்கள் எங்களை தாங்குகிறது, வழி நடத்துகிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். இன்றைய நாளுக்கான வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள்: உபாகமம் 22, உன்னத பாட்டு 2, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து அப்போஸ்தலர் 14, 15 வாசிக்கலாம். நாங்கள் அவற்றை உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். பலர் கேட்கிறீர்கள், சிலர் அதை கேட்பதில்லை. அந்த வகையிலே எத்தனை பேர் கேட்கிறீர்கள் என்று கூட எனக்கு தெரியும். ஆனபடியால் அனுப்பி தந்திருக்கிறோம். உங்களுடைய யூடியூப்பிலே, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே அனுப்பி தந்திருக்கிறோம். அதை நீங்கள் தட்டிவிட்டு கேட்பதுதான் வேலை. கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் வாக்கு தத்தங்களை அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வேளையிலே வாக்கு தத்தத்தை 2 பேர் தான் பார்த்திருக்கிறீர்கள். நேற்றைய நாளிலே, அதாவது கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு முன்னதாக அனுப்பியிருந்தேன். 2 பேர் தான் பார்த்திருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு நேரவில்லையோ என்னவோ தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தர் வழி நடத்துவார். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் பார்ப்போம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி ஆல்பர்ட்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே சகோதரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களோடு வழி நடத்துவார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலியா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே யூகேயிலே ஒரு விடுமுறை நாளாக இருக்கிறது. அந்த காரியத்தாலே சகோதரி மேரி அவர்கள் இணைய மாட்டார்கள். அதே வேளையிலே அவருடைய மகள் லித்துவேனியாவிலே இருக்கிறார். அவரை காண வெள்ளிக்கிழமை பயணமாகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையில் எங்களுடன் மாலை வேளையிலே சகோதரி வினோ அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சௌரன் டொனால்டு அவர்கள் இணைந்திருந்தார்கள். நோர்வேயிலிருந்து போய்விட்டாரா பார்ப்போம். அதே வேளையில் இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும், சகோதரி தயா அவர்கள் வவுனியாவிலிருந்தும், சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் வவுனியாவிலிருந்தும், சகோதரி சுமதி அவர்கள் துபாய் தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். யூரோப்பிலே ஹாலிடேவோ தெரியவில்லை, ஆனாலும் இணைவார்கள் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒருவரையும் வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் சகோதரி ஜானட் அவர்களையும் வரவேற்போம். உங்கள் எல்லோரைக்கும் புதிய வாரத்திலே புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களை அழைப்போம். பிரைஸ் லோட்டமா. இந்த காலை வேளையிலே சகோதரி
டாலி இணைந்திருக்கிறார்கள். சகோதரி மேரி மேரி எட்வர்ட் அவர்கள் இணைந்தால் அவருக்கு முதல்ல கொடுங்கள். அவர் 8:30 மணிக்கு இன்னும் ஒரு ப்ரேயருக்கு போக வேண்டுமாக்கும். அதனாலே நீங்கள் மேரி எட்வர்ட் இணைந்தால் அவருக்கும் சௌரி டாலிக்கும் முதலிடத்தை கொடுங்கள். இந்த வேளையிலும் சௌரி டாலி கூட வேலைக்கு போக வேண்டியவர் இணைந்திருக்கிறார். இந்த வேளையிலும் அவர்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிய வாரத்தில் கத்தர் தாமே புதிய உற்சாகத்தோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. எல்லா காரியங்களிலும் எல்லா தடைகளை நீக்கி வழி நடத்துவார் என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற குடும்பத்தை சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் கர்த்தரிடத்திலே என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக சீக்கிரம் கடந்து கொள்வோம். உபாகமம் 17:19 வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. இந்த நியாய பிரமாணத்தில் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119:73 கற்பனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. 3வது காரியம், நாங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 5:8 அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அடுத்த காரியம் மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை கற்றுக்கொள்ளும் போது எங்களுடைய இருதயம் தேவனை துதிக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் குறைச்சலினால் நாங்கள் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனென்றால் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனோரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பிலிப்பியருக்கு பவுல் எழுதுற காரியத்திலே சொல்லப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. இப்பொழுது நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். எங்கள் தேசத்திலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் எல்லா மக்களுக்குள்ளே தேசத்தின் குடிகளுக்குள்ளே இறங்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமீன் ஆமீன். நன்றி நன்றி சாமி, நன்றி அப்பா. அப்பா மறுபடி இந்த காலை நேரம் இலங்கை தேசத்துக்கு ஆண்டு ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி சுவாமி. அப்பா நேற்றும் இன்று மாறாதவரே, இன்று ஆண்டவரே உங்களுடைய அற்புதங்களை செய்து கொண்டு வருகிற கிருபைகளுக்கும் நன்றி ஆண்டவரே, செய்ய போற கிருபைகளுக்கும் நன்றி அப்பா. அப்பா இந்த இலங்கை தேசத்தில் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் ஒரு தேவ பயத்தை கட்டளையிடும்படி கேட்டுக்கொள்றோம் ஆண்டவரே. அப்பா அவங்க வழி தப்பி போகாத வண்ணமாக அவங்களுக்குள்ள ஒரு பெரிதான வல்லமை உங்களுடைய கிருபையை அனுப்பி ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக அவங்களை நடத்தும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்ப அந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உள்ள இந்த எல்லா விதமான அசுத்தமான ஆவியிலிருந்து இயேசுவின் நாமத்தின் மூலம் அங்க உள்ள எல்லா விதமான ஆவியலையும் அதட்டுகிற ஆண்டவரே, இயேசுவின் இனிய நாமம் என்று கூறும் பொழுது ஆண்டவரே சாத்தாங்கள் பிசாசுலியா யாவும் அதிரப்படக்கூடிய தக்கதாக நீங்க அவர்களை அதுல இருந்து விடுதலையாக வல்லமையா இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களோட வார்த்தையின்படி நாங்க ஜீவிக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்கும் நீங்க உங்களோட வார்த்தையை அனுப்பி அவங்களை குணமாக்கி அவங்களை ஆண்டவரே எல்லா விதமான அசுத்தமான நிலபரங்களை இருந்து அவங்களை விடுதலையாக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா கழுவினார், இரத்தத்தினால சுகம் தந்தார், காயத்தால் ஆண்டவரே உங்களோட வசனத்தின் மூலம் தேற்றி அப்பா அவங்களை உங்களுக்குள்ள
கொள்வதற்கு அவங்களுக்கு உங்களுடைய ரட்சிப்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா உங்களுடைய தேவ பயத்தை அதிகமாக அவங்களுக்கு கொடுத்து அப்பா நீங்க அவர்களை உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீங்க, போதுமானவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. சங்கீதத்துல கூறுறாண்டவரே, உம்முடைய வசனம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அவங்களுக்கு கூட வார்த்தை வெளிச்சமாக்கி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. இருளில் இருக்கிறவர்களுடைய கண்களை திறவுங்க, செவிகளை திறவுங்க அப்பா. கூட பாதத்தடியில் அமர்ந்திருந்து அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை உங்களாண்டையில் வருவதற்கு செய்யும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. ரட்சிப்பினால முட்டி சுட்டுங்க அப்பா. ரட்சிப்பு உங்களிடத்துல மட்டுமிருந்தே வருகிறது. அதுக்கான நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் அவங்களுக்கு அந்த தேவ பயத்தை கொடுத்து உங்கள் சித்தத்தின்படி வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்காண்டி நன்றி சாமி அப்பா. மறுபடியும் ஆண்டவரே காலை நேரம் சிஸ்டர் ஜெனட் வந்து யாவரோடும் கூட வந்திருக்க சிஸ்டர்ஸ் யாவரும் ஆண்டவரே உங்களோட திருப்பாதத்தை நம்பி வந்துள்ளோம் ஐயா. நாங்க உங்களோட பாதத்தை நம்பி வரும் பொழுது நீங்க ஒருவரையும் வெக்கத்துக்களை போட விட மாட்டீங்க. ஆனா அப்படியே இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரையும் ஆண்டவரை உங்க புதிதான கிருபையினால முடிசூட்டி ஜெபாவினால கொடுத்து ஆண்டவரே ஆத்துமா பாவங்கள் பாரத்தை எங்களுக்குள்ள கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா செய்யற இந்த ஊழியத்தை ஆண்டவரே இன்றைக்கு மறுபடியும் புதிதாக நீங்க புதிதான காரியங்களை உங்களோட புதிதான அற்புதங்களை அவங்க கூட செய்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி சாமி அப்பா. இந்த ஊழியத்தில் ஆண்டவரே புட்ட வாழ ப்ரொடெக்ஷன் அப்பா. அப்பா வேலி அடித்து ஆண்டவரே உங்களோட கரத்துல நீங்க இவர்களை வழி நடத்தி கொண்டு வாங்க ஐயா. அவங்க குடும்ப யாவற்றையும் ஆண்டவரே இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்துக் கொள்ளுங்க. அவங்களை ஆசீர்வதிங்க. புதிதான அற்புதங்களை செய்யுங்க. வானொலி மூலமா வர்ற தடைகள் யாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் ஆண்டவரே. எல்லா விதமான அசுத்தமான ஆவியும் எத்திலும் அசட்டை பண்ணாத வண்ணமாக ஆண்டவரை எங்களுக்கு ஒரு பெரிதான தேவ பயத்தை கொடுத்து எங்களுக்கு ஒரு தாழ்மையின் ஆவியை கொடுத்து உங்களோட முகத்தை நாங்க நேரா பார்ப்பதற்கு ஆண்டவரே இது கடைசி காலமா இருக்கிறபடியா எங்களுக்குள்ள ஆண்டவரே பரிசுத்தத்தை உண்டாக்குவதற்கு நீங்க பரிசுத்தமா இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதத்தின் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிக்கிற தரும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது சகலதும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்தின்படி யாவரையும் உங்கள் சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கும்படியும் கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. எங்கள் ஜெபங்களை கேட்டு அப்பா யாவரையும் உங்களோட வழியில இன்னும் அதிகமாக நாங்க நடப்பதற்கு உங்களுடைய கிருபையையும் தரும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. இவங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் என்னை தாழ்த்தி கேட்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களை வழி நடத்துவார். ஆமேன் ஆமேன். நாங்க சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி. ஓகே, நாங்க பாபி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பாபி சிஸ்டர் கொஞ்சம் பொறுங்க. சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி. எங்கள் தேசத்திலே எல்லாரும் சத்தியத்தை அறிய சத்தியம் எங்கள் தேசத்திலே ஒரு விடுதலையாக்கக்கூடியதா கர்த்ததாமே எல்லா ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் எல்லாருக்கும் வேண்டிய அந்த சத்தியத்தை தேவன் அவர்கள் இருதயங்கள் சிந்தையிலே அங்க எழுத வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, வாக்கு மாறாதவரே நன்றி, வார்த்தை மாறாதவரே நன்றி, இறக்கம் இருந்தவரே நன்றி, கிருபை இருந்தவரே நன்றி, தயவுள்ளவரே நன்றி, தயாபரனே நன்றி, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நன்றி, மாறாதவரே நன்றி, உள்ளங்கிலிருந்து எங்களை வருகின்றவரே நன்றி, உண்மை பிதாவே நன்றி, உருவாக்கினவரே நன்றி, போதுமானவரே நன்றி, எபினேசரே நன்றி, எல்சனா நன்றி, எல்ரோகி நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றியோடு கூட ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே. ஏசப்பா இதோ தகப்பனே இந்த நாளில கர்த்தாவே ஆண்டவரே காலமாக பாதுகாத்து வழிநடத்தி
கர்த்தாவே இந்த இடத்துல ஒரு குடும்பத்தில கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்திற்கான எங்களை கூட்டி சேர்த்திருக்க உங்களுடைய மகாவீர் தாயுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. இதோ மகா இறக்கம் நிறைந்த நல்லாண்டவரே தகப்பனே ஆவியானவரே அப்பா இதோ இந்த சங்கமம் வானொலிக்காய் வருகிறேனையா ஆண்டவரே. இந்த சங்கமம் வானொலியை கர்த்தாவே ஆண்டவரே உலகத்துக்கு ஒளியாய் ஆவியானவரே எல்லா இடங்களுக்கும் கொண்டு சென்று கொண்டிருக்க தயவுக்காக நீங்க செலுத்தேனையா ஆண்டவரே. ஏசப்பா இதோ தகப்பனே சுவிசேஷம் ஆண்டவரே இந்த சம்பவம் வானொலி நூறாக அநேக இடங்களுக்கு கடந்து போய் கொண்டிருக்க ஆண்டவரே. இனிமாய் ஆண்டவரே ஏசப்பா உங்களா இந்த சுவிசேஷம் போகாம இருக்கிறதோ இவர்கள் இன்னுமா எல்லா இடங்களுக்கும் போகணும் ஆண்டவரே. இந்த சம்பவம் வானொலி நூறாக இந்த நாளில் ஆண்டவரை கோடி ஜனங்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட கருத்து செய்யுங்க. இனிமாய் மில்லியன் கணக்கு ஜனங்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படும் ஆண்டவரை. ஏசப்பா தகப்பனே ஐயா எல்லா ஜனங்களும் ஆண்டவரை இணைப்பார்கள் அடையத்தக்க ஆண்டவரை இந்த சமூகம் வானிலையை நீங்க வைத்திருக்கிறபடினால நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே ஏசப்பா நாங்கள் ஆண்டவரே நாட்டுக்கு நாடு ஊருக்கு போய் சொல்ல முடியாது. ஆனாலும் ஆண்டவரே நீங்க இப்படியான ஒரு வானொலியை ஏற்படுத்தி ஆண்டவரே இதனூடாக எல்லா சமங்களுக்கு உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட உங்களுடைய விசேஷத்தை சொல்ல ஆண்டவரே ஒரு வழியை திறந்திருக்கீங்க. அதற்காக சொல்றோம். இதை நடத்துவதாக அருமை ஆண்டவரே ஊழியக்காரர் உங்களுக்காய் உங்களோட மனைவி பிள்ளைகளுக்காய் பேர பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே உடன்முடியவர்களுக்காய் இதை ஆண்டவரே ஏசப்பா தாங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குமா நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் வராதபடி கர்த்தசாமி தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நடத்தி செல்லும்படியா ஆசீர்வதிக்கும்படியா சொல்லிக்கிறேன் ஆண்டவரை. ஆவியானவரே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காக சம்பவத்துக்கு முன்பாடு வருகிறேனையா. இதோ ஆண்டவரே நாங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவரே இன்னதென்று கொண்டு வர முன்னே நீங்க அறிந்தவராக இருக்கிறபடினாலும் சோதனம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே எங்க நாட்டின் ராஜாக்களுக்கு தேவ சத்தியம் போய் சேர கர்த்தாவே ஆவியானவரை சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்களுக்கு விருந்தினர் ஒருவருமே ஆண்டவரை. வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உங்களுக்கு அல்லவா உண்டு யாரிடத்தில் ஆண்டவரே போவது ஆண்டவரை. நீங்க ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே ஆண்டவரை சத்தியத்தை ஆண்டவரை அறிவிக்கிற அறிவை கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன். விசித்திரமா தேவ பிள்ளைகள் ஆண்டவரை தேவ பயத்தோடு ஆண்டவரை எந்த இடங்களில் இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கும் இடங்களிலெல்லாம் ஆண்டவரை தேவ நாமம் மகிமை பெற தேவன் ஆண்டவரை அவர்களை சாட்சியாய் வைக்கும் பொழுது ஆண்டவரே ஏசப்பா சத்தியம் ஆண்டவரை அவர்களை கட்டாது ஆண்டவரை இவர்களிடத்தில் இருந்து புறப்படுகிறது ஆண்டவரை ஏசப்பா. அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை தேவ ராஜ்யத்துக்கான சுவிசேஷங்களை அறிவிக்கவும் ஆண்டவரை அந்த சத்தியம் அநேகரை விடுதலையாக்கவும் ஆண்டவரை நீங்க ஆண்டவரை அந்த சத்தியத்தை இவர்கள் குறித்துக் கொண்டால் ஆண்டவரை நாட்டுல அநேக இடங்களில் அநேக காரியங்கள்ல எல்லாத்திலும் விடுதலை உண்டு ஆண்டவரை. ஏசப்பா எங்கள் ராஜாக்கள்ல ஆண்டவரை எங்கள் ராஜாக்கள் ஆண்டவரை உங்களில் இருந்தால் உங்களில் அன்பு கொண்டால் உங்களில் நிலைத்திருந்தால் இந்த தேசத்தை அழகாக நடத்துவார்கள் ஆண்டவரை. ஏனென்றால் நடத்துகிறவர் நீர் ஆண்டவரை. நீங்க நடத்தும் பொழுது ஆண்டவரை ஏசப்பா கோணிலானவை சமமாக்கி கருடானவை ஆண்டவரை நேராக்குகிற கருத்தை நீங்க ஆண்டவரே. இவர்களோடு ஆண்டவரை ராஜாக்கள் உங்களுக்கு இருந்தார்களானால் ஆண்டவரே ஏசப்பா இந்த தேசத்துல வறுமையோ ஆண்டவரே அப்பா எதுவுமே எங்க தேசத்துக்கு வராத ஆண்டவரை. ஏனென்றால் கர்த்தர் நடத்துகிற ஆண்டவரை நடத்துகிற விதம் அவ்விதமா இருக்கிறது ஆண்டவரை. இந்த கோயில ஏசப்பா உங்க கருத்துல ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா ஜனங்களும் ஆண்டவரை தேவ ராஜ்யத்துக்கு ஆண்டவரை தேவ சுத்தத்துக்கு எல்லா ஜனங்களையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக சொல்லிக்கிறேன். தேவ பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் அநேக இடங்கள்ல தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரை. ஆனால் உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்லாதபடி உங்களுடைய சத்தியத்தை சொல்லாதபடி கத்திருவானவன் அவர்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரை. ஏசப்பாத பிள்ளைகளுக்கு அந்த கட்டுகள் எல்லாம் நாமத்தினால கட்டளிக்கிறோம் ஆண்டவரை. ஏசப்பா எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு நாளைக்கு நான் ஒரு ஆத்மாவாவது ஆதாயம் செய்யணும். ஒருவருக்காவது இந்த அன்பை சொல்லணும். இந்த எனக்கு செய்வதை மற்றவர்களுக்கு சொல்லணும் என்று தீர்மானித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே என்னுடைய சுவிசேஷ ராஜ்யத்துக்கென ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பரலோக அக்கினியை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது போட்டு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ ராஜ்யத்துக்கென ஆண்டவரே அப்பா அவருடைய சுவிசேஷத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஏசப்பா எங்க தேசத்துக்கு ரத்தத்தை
தேசத்துக்கு வர்றப்ப ஆண்டவரை இந்த தேசத்தை ரசித்துக் கொள்ளுங்க ஆண்டவரை, ரசித்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. நாங்கள் கூட ஆண்டவரே ஏசப்பா ஒருவர் ரசிக்கப்படும் நாங்கள் கூட தடையாயிருந்தா எங்களை மன்னிங்க ஆண்டவரை. ஏசப்பா எங்கள் நடைகளை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. நாங்கள் ஆண்டவரை நடக்கும் பொழுது எங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி எல்லாம் மனம் திரும்பத்தக்க நாங்கள் ஆண்டவரை ஜனங்கள் மனம் திரும்ப நாங்கள் ஏழுவாய் நடக்க கர்த்தாவே வழிகளை திறந்து தருவதாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே ஏசப்பா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி எல்லா ஆண்டவரே உங்களையே நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிட போற படியினால நன்றி ஆண்டவரே. உங்க கருத்துல என்னுடைய விண்ணப்பத்தை அர்ப்பணித்து ஆண்டவரே நீங்க ஆமன் என்று பதில் கொடுத்து முடிச்சிட்டீங்க என்று நன்றி செலுத்தி செவித்து ஒப்பு கொடுக்கிறேன். இரக்கமில்லங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை எல்லா காரியத்திலும் கைவிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமேன். நாங்க பாபி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்து மக்களுக்குள்ளே ஒரு கீழ்ப்படிவின் ஆவி, கர்த்தருக்கு கீழ்ப்படியவன் ராஜாக்களுக்கு கீழ்ப்படியவன், கர்த்தர் தாமே இந்த ஜனத்தை கீழ்ப்படிவின் உள்ள ஆவியினால் நிரப்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மீண்டும் இந்த புதிய வாரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். அப்பா இந்த இடத்திலே வந்திருக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் கண்ணோக்குற தேவனாயிருக்கிறீர். அவர்களை ஆசீர்வதித்தவர்கள் தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவர்கள் ஜெபிக்கிற ஆவியவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொரு செய்வாடி அப்பா என்ன சொல்ல வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் ஜெபித்து ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிப்போம். விசேஷமாக இலங்கை தேசத்திலே உள்ள கீழ்ப்படிவுள்ள பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் வாழ ஒவ்வொரு பிரஜைகளும் உமக்கு பிரியமாய் நடக்க அந்த இலங்கை தேசத்திலே கீழ்ப்படிவு சட்டங்களையும் ஒழுங்குகளையும் அவதானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக சுவாமி. எந்த தீங்கோ எந்த பொல்லாப்போ எங்கள் தேசத்துக்கு வராதபடி அப்பா அந்த கீழ்ப்படிவுள்ள ஆவியை தாருங்க ராஜா. அப்பா நாங்கள் உமக்கு மேலானவர் இல்லை ராஜா, நாங்கள் உமது அடிமையானவர்கள் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உமக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் சேவிக்கவும் எங்கள் நாட்டுக்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு செயல்படவும் உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு ராஜாக்களும் அதிகாரிகளும் அப்பா சொல்லுற கடமைகள் பொறுப்புகளையும் மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா விசேஷமா நாளைய தினத்திலே இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மையான ஒரு உணர்வுள்ள மனுஷர்கள் இந்த இடத்திலே வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுயநல அற்ற ஆவிகளை அகற்றி அப்பா மக்களுக்காக உண்மையாக தங்களை அர்ப்பணிக்கிற பிரஜைகளாக தெரிந்து கொள்ளப்பட நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் ஐயா. எங்களுடைய இலங்கை தேசத்தை முற்றுமுழுதாய் உமது பாதப்படி ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இங்குள்ள மக்கள் இன வேறுபாடின்றி, மொழி வேறுபாடின்றி, சமய வேறுபாடின்றி எல்லோரும் ஒருமனப்பட நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆவியானவரே ஒவ்வொருவரோடும் பேசி சரியான நபர்கள் சரியான ஆட்கள் நாளைய தினத்திலே தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த இடத்திலே உண்மையாக மனித மாண்பு வெளிப்படும்படியாக அப்பா பிறருடைய நலன் கருதி சுயநலமற்ற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆவியானவரே இந்த இலங்கை தேசத்தை நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா. வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் உள்ள எல்லா மனிதர்களையும் உமது சமூகத்திலே ஒப்படைக்கிறோம், உமது கரத்திலே ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், சுகபலத்தை கொடும், தீமைகள் பொல்லாப்புகள் எல்லாவற்றையும் விலக்கியப்பா எப்போதும் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிவுள்ள பிள்ளைகளாக வாழ நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா சுயநலமற்ற வாழ்க்கை வாழவும் அப்பா வீணான கொள்ளைகள்
வீணான சந்தேகங்கள், வீணான பிரச்சனைகள், வீணான ஏமாற்றங்கள் ஏற்படாதபடி அப்பா எல்லாம் சரியான முறையில் நீர் ஆட்சி செய்ய ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடும்படியாகும். அப்பா தலைவர்கள், நாட்டின் தலைவர்கள், ஆட்சி செய்வோர், ஆட்சி புரிவோர் அனைவருக்கும் ஆவியானவர் ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கொடுத்து அப்பா நீதி நியாயம் கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லவரே, நீரே நல்ல ஆயனாக இருந்து எங்களை காத்து வழி நடத்தியர்களும். ஆண்டவரே அப்பா, எங்கள் நாட்டை பாதுகாரும். எந்த இயற்கை அழிவோ செயற்கை அழிவோ எங்களுக்கு வராதபடி நீர் வேலி அடைத்து பாதுகாரும். அப்பா, ஒவ்வொரு உயிர்களும் முக்கியமானதாக இருக்கிறதா ராஜா. உமது கரத்திலே அவர் விசேஷித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, எந்த பிரச்சனையோ, இந்த தீமைகளோ, இந்த பொல்லாப்போ, ஆபத்தோ எங்களுக்கும் எங்கள் நாட்டுக்கும் வராதபடி நீர் காத்து கொள்ளும். எங்களுக்கு நல்ல தலைவர்களையும் நல்ல ஆட்சியை நீர் இன்னும் அதிகமாக ஆவியானவர் அவர்களை செயல்படுத்த நீர் உதவி செய்யும். ஆண்டவரே அப்பா, விசேஷமாக எளியவர்கள் மேல் இறங்கியர்களும். ஆண்டவரே அப்பா, எத்தனையோ மக்கள் இருப்பதற்கே வீடு இல்லாமல் அப்பா குடிசைகளிலே மலை ஒழுக்குகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் கண்ணாலே கண்டிருக்கிறோம். ஆண்டவர் அப்படியான இல்லாமல் இலங்கை தேசம் சமத்துவம் அடைய அப்பா ஏழைகளும் இந்த உலகத்திலே வாழ அவர்களும் கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினம், அதனால் ஒவ்வொருவரும் சமத்துவத்தோடு வாழவும் அப்பா இல்லாதவர்களுக்கு அவர்கள் கொடுத்து உதவி செய்கிற நல்ல மனநிலை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சர்வ வல்லவரே, ஆவியானவரே, ஒவ்வொருவரை நிறைவாய் ஆசீர்வதியும் வழிப்படுத்தும். ஆண்டவரே, தீமைகள், பொல்லாப்புகள், உயிர் சேதங்கள், தற்கொலைகள், தீய இச்சையான பாவ செயல்கள் எல்லாம் எங்கள் நாட்டை விட்டு அழிந்து போகும்படியாக நீதி நியாயம் கீழ்ப்படி உள்ள சமுதாயத்தை நீர் கட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக எங்களை சகல பொல்லாப்புகளில் காத்து வழி நடத்தும்படியாக வல்லமையில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க புவனேஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேச மக்கள் நாளைய நாள்ல இந்த தேர்தல் நேரங்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் சமாதானம் உண்டாகவும் மேரிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிள்ளையோட போக்கிலும் இடத்திலும் தேவன் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, அந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த இலங்கை தேசத்திலே தகப்பனே நாளைய தினத்திலே நடக்கவிருக்கிற எலெக்ஷனை உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்பா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீங்க ராஜா. அப்பா, நாளைய நாளிலே தகப்பனே எல்லா காரியங்களையும் செய்வதற்கு தகப்பனே நீங்களே இந்த நாட்டிலே சமாதானத்தை நிலை நிறுத்தி தகப்பனே எந்த பொல்லா ஆபத்தும் வராதவாறு பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, போட்டி பொறாமையின் நிமித்தம் தகப்பனே எந்த வன்முறைகளும் வந்து விடாத விடத்து தகப்பனே. அப்பா, எந்த உயிர் சேதங்களும் இலங்கை தேசத்தில் வராத விடத்து தகப்பனே நீங்களே இலங்கை தேசத்தை பாதுகாத்து ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இலங்கை தேசத்திலே தகப்பனே ஒருவருக்கொருவர் பிரச்சனைகளையும் தகப்பனே மற்றவர்களை குழப்பி விடும்படியாகவும் சமாதானத்தை இழக்கும்படியாக இலங்கை தேசத்திலே செய்கிற வல்லமைகள், வல்லமைகள் எல்லாவற்றையும் உடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் முறியடித்து போடுகிறோம் தகப்பனே. அப்போ இந்த இலங்கை தேசத்துக்கு விரோதமாக எந்த அசுத்த கிரியைகளும் செயல்படாத விடத்து தகப்பனே இந்த இலங்கை தேசத்தை உடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்போ ஒவ்வொரு வாக்காளர்களும் தகப்பனே
பொறுமையோடு நிதானத்தோடு சென்று தகப்பனே வாக்குகளை அளிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பன். அப்பா பிறர் பேச்சை கேட்டு தகப்பனே நிந்தைக்கு உள்ளாகாதவாறு தகப்பனே தாங்கள் யாருக்கு செயல்படுத்த வேண்டுமோ தகப்பனே அவர்களுக்கு அமைதியான முறையிலே செயல்படுத்தி அமைதியான முறையிலே வந்து சேர்வதற்கு தகப்பனே ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேளையிலே ஒருவருக்கொருவர் தகப்பனே ஒற்றுமை இழந்து விடாத விடத்து தகப்பனே. அப்பா இது சுதந்திரமாக செய்ய வேண்டிய இந்த எலெக்ஷன் தகப்பனே, அதனால் தகப்பனே ஒருவருக்கொருவர் பிரச்சனை போட்டு கொள்ளாதவாறு தகப்பனே ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுத்து உம்முடைய நீதியின் பாதையிலே ஞானத்தோடு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்தில் தேவ பிள்ளைகளின் ஜெபங்களை கேட்டு தகப்பனே மற்ற இரு தேர்தல்களிலும் தகப்பனே நீங்கள் நீதியை நிலைநிறுத்தினீர்கள் ராஜா. அதே போல இந்த பிரதேச சபை தேர்தலிலும் தகப்பனே உம்முடைய நீதியை மாத்திரம் நிலைநிறுத்தி இலங்கை தேசத்திலே சகலரும் தகப்பனே சமாதானத்தோடு ஒற்றுமையோடு தகப்பனே வாழ்வதற்கு தகப்பனே எந்த இன பேதம் இல்லாதவாறு தகப்பனே ஒவ்வொருவரும் சுதந்திரமாக தமது சமயங்களை கடைபிடித்து விருப்பதற்கு தகப்பனே நடந்து கொள்வதற்கு தகப்பனே சகலருக்கும் சம உரிமை கிடைப்பதற்கு இந்த இலங்கை தேசத்தின் ராஜாக்களை நீங்கள் பொறுப்படுத்தி ஞானமாக வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு காரியங்களிலும் கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா சகோதரி மேரியை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். மேரி கணவர் பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அவர்கள் செல்கிற பயணங்களில் தகப்பனே நீங்களே கூட இருந்த தகப்பனே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து எல்லா பொல்லாப்பு ஆபத்துகளுக்கும் விளக்கி பகலில் பறக்கும் அம்புக்கும் இல்லையில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் விளக்கி எல்லா சத்துருகளின் கைகளுக்கும் நீங்களாகி உம்முடைய அக்கினி அவர்களுக்கு முன்பாக சென்று சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களைக்கும் எரித்து போட்டு உம்முடைய தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்து பரிசுத்த ஆவியினால் அவர்களை வழி நடத்தும்படியாகவும் தகப்பனே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதே போல இந்த பிரேயரிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்து சமாதானத்தோடு தகப்பனே உம்முடைய ஊழியத்தின் பாதையிலே வல்லமையாக ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி புதிய புதிய ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் அழைத்து வருவதற்கு ஒவ்வொருவருக்கு இரக்கமும் கிருபையும் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. சங்கம வானொலி நிகழ்ச்சி ஊழியக்காரராக எஸ்டின் ஐயாவை மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளை உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்து இந்த நிகழ்ச்சி மூலமாக தகப்பனே நிறைய ஆத்துமாக்களை அவர்கள் குடும்பமாக அறுவடை செய்வதற்கு அவர்களை வல்லமையாக பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். புதிய புதிய தரிசனங்கள் நோக்கங்கள் திட்டங்கள் தகப்பனே எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்தின் படி தகப்பனே அவர்களுக்கு செய்யும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா காரியங்களையும் இந்த மாலை வேளையிலே உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா. எல்லாவற்றிலும் கூட இருந்து பொறுப்படுத்த வழி நடத்தி ஆசீர்வதிக்க போகிறபடியா உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபங்கட்டி நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க எங்களுடைய மருத்துவ துறைகளுக்காய் மருத்துவமனைகளுக்காய் டாக்டர்மார்களுக்காய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் மன தாழ்மையாய் தங்களுடைய கடமையை தங்களுடைய சேவையை செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே அப்பா சோத்திரம் அப்பா சோத்திரம் சோத்திரம் தகப்பனே சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி தகப்பனே அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா தகப்பனே அப்பா.
டாக்டர்மார்கள் ஆண்டவரே அப்பா, டாக்டர்மார்கள், வைத்தியர்கள் ஒவ்வொருத்தரையும் அப்பா உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே சீரியஸ் போற பேஷண்ட் அப்பா அலட்சியப்படுத்தாத படிக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தகப்பனே அப்பா ஒவ்வொரு உயிர்களும் தங்கள் பிள்ளைகள் போல தங்கள் சொந்தங்கள் போல அவர்கள் நேசிக்கத்தக்க இருதயங்களை கொடுத்து அப்பா இந்த இலங்கை தேசத்திலே எங்கெங்க இருக்கிறதோ தகப்பனே எல்லா வைத்தியசாலையில் இருக்கிற எல்லா வைத்தியர்களையும் அப்பா உங்களோட பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா இரக்கமுள்ள அன்பான இருதயங்களை கொடுங்கப்பா. தகப்பனே அன்பான இருதயத்தை ஊற்றுங்கப்பா. அப்பாவின் வழிகள் நடக்க ஆண்டவரே அப்பா அவர்கள் ரட்சிக்கப்படணும் அப்பா. அப்பாவின் பாதத்துல இருக்கிற வைத்தியர்களாக மாறணும் அப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே சீரியஸான வருத்தம் என்று போகும்போது அதற்கு டேட் போட்டு இன்னும் ஒரு நாளை கொடுக்காத படிக்கு அதை என்னன்னு சொல்லி உடனே பார்க்கத்தக்க இருதயங்கள்ல பேசுங்க அப்பா. ஆண்டவரே அந்த மனிதர்கள்ல பேசுங்க ஆண்டவரே. அவர்களாலே அப்பா உயிர்கள் காவு கொள்ளாத படிக்கு தகப்பனே அவர்கள் அப்பா நீங்கள் அப்பா தேவ பிள்ளைகளுக்கு நீங்களே குடும்ப பரிகாரியாக இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே அவர்களும் அதே போல ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தங்கள் குடும்பம் என்று சொல்லி நேசிக்கிற இருதயத்தை கொடுங்கப்பா. அன்பான இருதயத்தை கொடுங்கப்பா. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும், அன்பு சகலத்தையும் மூடும் ஆண்டவரே அப்பா. அவர்கள் அப்பா அன்பான இருதயங்கள் சகல பேருக்கு கொடுத்து எல்லாரையும் அன்போடு பார்க்க அன்போடு அவர்கள் தங்கள் பிள்ளைகள் தங்கள் சகோதரி தன் தாய் என்று நேசிக்கத்தக்க இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே சகல வைத்தியர்களையும் அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பொறுப்பு கடமைகளை சரியாக செய்ய இருதயத்திலே அப்பா நீங்கள் பேசுங்கப்பா. அவர்களை நீங்கள் தொட்டுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளின்படி நடக்கிற வைத்தியர்களாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரே அப்பா இதிலே எபிக்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் தகப்பனே அப்பா உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருத்தரையும் அப்பா அவர்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா. அப்பா எப்பிக்கிற வீராங்கனைகளை எந்த சத்துருவும் கை போடாத படிக்கு அவர்களையும் பாதுகாத்து வழிநட்டும்படியாக அப்பா வானொலியை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இன்னும் ஓங்கி வளரத்தக்க ஆசீர்வதிங்கப்பா. அப்பா வானொலியை நடத்துகிற ஐயா குடும்பம் பேர பிள்ளைகள் அனைவரையும் உங்க ரத்த கொட்டைகளா ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா சகலத்தையும் அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுத்து எப்பிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே சகலத்தையும் கூட கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்பா நீங்கள் என் விண்ணப்பத்திற்கு பதில் தந்ததற்காக நன்றி அப்பா. சோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. நீங்கள் இந்த நாட்கள் இந்த வாலிப யுவதிகள் மரணத்துக்குட்படுகிறார்கள். அதுக்கு காரணமாயிருக்கிற காரணங்கள் எல்லாம் மாற்றப்பட அந்த இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் தேவனுக்குள்ளாய் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்யணும். இந்த கல்வித்துறைகளுக்காய் கல்வி பயிலுற பிள்ளைகளுக்காய் யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இன்றைய தகப்பனே இறைவா இன்றைய நாளை தகப்பனே இன்றைய புதிய நாளை தந்து ஆண்டவரே கிழமையின் முதல் நாளிலே கொண்டு விட்டிருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆமாவியானவரே நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை என் தேவனே. கர்த்தாவே இந்த நாளிலும் தகப்பனே கர்த்தாவே எங்களை இந்த இடத்திலே வழி நடத்துகிற அன்பிற்காக கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா காலையில் எழுந்திருப்பது எங்களுக்கு ஜீவனை தருவது உம்முடைய சுத்த கிருபையின் தேவனே. கர்த்தாவே எங்களை அனைத்து எங்களை காத்திருக்கிறீங்களே ஐயா. நன்றி ஆண்டவர். நாங்கள் உம்மை விட்டு வழி விலகி போகாதபடி எங்களை பாதுகாத்து ஆண்டவர் அப்பா உம்முடைய சுத்த கிருபையினால் எங்களை மூடி காக்குறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். அப்பா நீங்க நல்லவர் ஆண்டவர், சர்வ வல்லவர் ஆண்டவர், பரிசுத்தர் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே ஆமா தேவனே கர்த்தாவே ஆமாவியானவரே
தகப்பனே உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரலோகத்தில் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்கிறார்கள் என் தேவனே. அப்பா நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் தகப்பனே. அப்பா இந்த லோகத்திலும் இந்த இடத்திலும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அப்பா உங்களை புகழ்ந்து ஆண்டவர் உமக்குரிய பிள்ளைகளாக மாறி ஆண்டவர் உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கை இடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளாகவும் ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க என் தேவன். கத்தாவே ஆம் தேவன் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய வருகையின் போது விடுபட்டு போகாதபடி உம்மை விட்டு விலகி போகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளுங்க ஆண்டவர். கத்தாவே தகப்பனே ஆமாவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயங்களை தொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு தசையான இருதயங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவர். அன்பின் பிள்ளைகளாக மாற்றுங்க என் தேவனே. கத்தாவே அன்பு இருந்தா தான் எல்லாம் நடக்கும் ஆண்டவர், எல்லாம் ஆகும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே நீங்கள் எங்கள் அப்பா ஆண்டவரே நீங்கள் அன்புள்ளவராக இருக்கிற போது தகப்பனே நாங்களும் உம்முடைய பிள்ளைகளும் அன்பின் பிள்ளைகளாக இருக்கும்படி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தாங்க ஆண்டவர். தகப்பனே கத்தாவே அப்பா தகப்பனே இந்த சகோதரி சொன்னது போல அன்பு எல்லாவற்றையும் தாங்கும். ஆமாண்டவரே எல்லாவற்றையும் சகிக்கும் என் தேவன். கத்தாவே அப்பா 2 கொரிந்தியர் சொன்னது போல என் தகப்ப 1 கொரிந்தியர் சொன்னது போல தகப்பனே ஆமாண்டவரே அன்பை பற்றி எவ்வளவோ அந்த வார்த்தையில் கூறியிருக்கிறது என் தேவனே. கர்த்தாவே அதை படித்து வாசிக்கும் போது ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பை பற்றி அறிகிறோம் ஆண்டவர். அன்பு எப்படியானது என்று ஒவ்வொருவரும் அறியும்படியாக அந்த வார்த்தைகள் எங்களுக்கு தந்திருக்கிறது என் தேவனே. கர்த்தாவே ஆம் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்புள்ள பிள்ளைகளாக மாறி இருக்காண்டவரே. அன்போடும் கனிவோடும் அப்பா இருக்காண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேளையின் தகப்பனே என்னுடைய ஜெப குறிப்பை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. கர்த்தாவே நாங்கள் கேட்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் இல்லை என்று சொல்லாமல் எங்களுக்கு தந்து கொண்டுதான் ஐயா வருகிறீர்கள் தகப்பனே. அதை நாங்கள் அறிகிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே நாங்கள் கேட்கிற ஜெபங்கள் எதுவும் வீணென்று போவதில்லை என் தகப்பனே. நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் ஐயா தகப்பனே. இப்போதும் என் தகப்பனே என்னுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. கர்த்தாவே வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஐயா. அப்பா வாலிப பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகளின் தேவனே. அப்பா உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. கர்த்தாவே இனி வருங்காலங்களில் தகப்பனே உமக்காக செழித்தோங்கிற பிள்ளைகளின் தேவனே கர்த்தாவே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே அப்பா இந்த படிப்பின் காரணமாகும் எத்தனையோ பிள்ளைகள் வேலைகள் இல்லாதபடி அப்பா வீட்டு பிரச்சனைகளினாலும் அப்பா சிநேகிதர்களின் பிரச்சனைகளானாலும் என் தேவனே கர்த்தாவே அப்பா எத்தனையோ பிள்ளைகள் மரணத்துக்கு ஏற்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா தற்கொலை அவர்களை மேற்கொண்டிருக்கிறது என் தேவனே. எத்தனையோ பிள்ளைகள் தற்கொலையின் ஆவியினால் அலைக்கழிந்து போய்கொண்டிருக்கிறார்கள் என் தேவனே. அப்பா இந்த பிள்ளைகள் மேல் இருக்கிற இந்த தற்கொலை ஆவிகளை அப்பா கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய பரிசுத்த நாமத்தினால கடிந்து ஜெபிக்கிறோம் என் தேவனே. இந்த பிள்ளைகள் மேல இந்த தற்கொலை ஆவிகள் அப்பா இந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவர். கர்த்தாவே இந்த பிள்ளைகள் மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் இந்த பிள்ளைகளின் மேல் நடக்காதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உமக்குரிய பிள்ளைகளின் தேவனே. அப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரை இப்படியாக ஆண்டவரை அற்ப ஆயுசுகளில் போயிச்சு இப்படியான காரியங்களை செய்யாதபடி என் தேவனே. கர்த்தாவே அந்த பிள்ளைகளை பொறுப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே ஆமாவியானவரே தேவனே. இந்த உலகத்தில் என் தேவனே எல்லாரையும் எல்லாவற்றையும் நீங்கள் உண்டாக்கி நீங்கள் ஆண்டவரே. தகப்பனே உம்மை அல்லாமல் உமக்கு சித்தம் இல்லாமல் ஆண்டவரே எவரும் அப்பா தங்களுடைய உயிரை மாய்க்க முடியாத தேவனே கர்த்தாவே. ஆம் தேவனே உமக்கு பிரியமில்லாத காரியம் இவைகள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இது சத்ருவானவன் கொண்டு வருகிற சதிகள் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை
அப்பா ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அவர்கள் இப்படியான காரியங்கள் இப்படியாக தற்கொலைகள் செய்யாதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அனைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். கர்த்தாவே அவர்கள் போகிற வழிகள் சரியான பாதைகளாக தெரிந்து செல்ல ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். கைப்பிடித்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவர். நடத்தி செல்லுங்க ஆண்டவர். தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விடுபட்டு போவதில்லை தேவனே கர்த்தாவே. ஆமாவியானவரே ஒரு பிள்ளைகளும் உம்முடைய வருகையின் காலத்திலும் என் தேவனே ஒரு பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி என் ஆவியானவரே ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே ஆமாவியானவரே அப்பா இந்த கல்வித்துறைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த கல்வித்துறையில் இருக்கிற ஒவ்வொரு பெரியோர்களையும் ஒவ்வொரு அதிகாரிகளையும் உம்முடைய பாதபடியில் தருகிறேன் என் தேவனே. அப்பா அந்த இடங்களில் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிற கல்வித்துறை அதிகாரிகள் பயத்தோடு நடுக்கத்தோடும் இந்த வாலிப பிள்ளைகளை கையாண்டு கொள்ள ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே அந்த பிள்ளைகள் அப்பா இந்த கல்வித்துறை பெரியோர்களினால் அதிகாரிகளினால் ஆண்டவரே தகப்பனே குழப்பமடைந்து வேதனைப்பட்டு அப்பா மன நோய்பட்டு அப்பா தற்கொலைக்கு தூண்டுதலாக இருக்கிற இந்த காரியங்களில் அப்பா இவர்கள் போகாதபடி என் தகப்பனே அப்பா இந்த கல்வித்துறை அதிகாரிகளை பொறுப்படுங்க ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கிற கடினங்கள் யாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரே தங்களுடைய வீடுகள் தங்களுடைய பிள்ளைகள் என்று நினைத்து என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்போடும் கனிவோடும் அப்பா கல்வியை கற்றுக் கொடுக்கும்படியான ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா மன மகிழ்ச்சியோடு பாடசாலைகளுக்கு செல்லவும் யூனிவர்சிட்டிகளுக்கு செல்லவும் ஆண்டவர் மகிழ்ச்சியோடு இந்த பாடங்களை படிப்பதற்கு விருப்பத்தோடு படிக்கவும் என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுத்து இந்த கல்வித்துறையில் இருக்கிற அதிகாரிகளின் இருதயங்களையும் அப்பா கடின இருதயங்களை அகற்றி போடுங்க என் தேவனே. அப்பா சதையான இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த பிள்ளைகளோடு அன்போடு பழகுற இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே சமாதானத்தோடு நடத்துகிற அப்பா அதிகாரிகளாக மாற்றுங்க என் தேவனே. அப்பா இந்த பிள்ளை எத்தனையோ பாடசாலைகள் எத்தனையோ இடங்களில் என் தேவனே நாங்கள் அறிகிறோம் என் கர்த்தாவே. இந்த பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் என் தேவனே. அப்பா இந்த கல்வித்துறை அதிகாரிகளினால் அப்பா தகப்பனே இந்த பெண் பிள்ளைகளுக்கு வருகிற அப்பா இவ்வளவோ பெரிய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறீர்கள் என் தகப்பனே. கர்த்தாவே அந்த பிள்ளைகள் வீட்டிலும் சொல்ல முடியாமல் அப்பா மற்றவர்களுக்கும் கூற முடியாமல் பாடசாலைக்கும் போக முடியாமல் தகப்பனே தத்தளித்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள் என் தகப்பனே. அப்பா வீட்டில் தாய் தகப்பனே அப்பா பெற்றோர்களின் கரைச்சல் என்கினால் தகப்பனே அந்த பாடசாலைக்கு அவர்கள் செல்கிறார்கள் ஆண்டவரே. தங்களின் பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியாமல் அந்த பெண் பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிறதை கண்ணீர் விடுகிறதை நீங்கள் காண்கிறீர்கள் என் தகப்பனே கர்த்தாவே. அப்பா இப்படியான பிள்ளைகளின் தேவனே எத்தனையோ பிள்ளைகள் மனநோய்பட்டு ஆண்டவரே தகப்பனே தற்கொலைக்கு ஆண்டவரே தற்கொலையை முயற்சியை எடுக்கிறார்கள் என் தேவனே கர்த்தாவே. ஆம் தேவனே அந்த பிள்ளைகளை பொறுப்படுங்க ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் இப்படியான சத்துருவின் கிரிகைகள் அந்த இடத்தில மேற்கொள்ளாதபடி என் தேவனே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். கர்த்தாவே இந்த சத்துருக்கள் இந்த அசுத்த ஆவிகளின் கிரிகைகளின் தேவனே இப்படியான காரணங்களை செய்யும்படியாக என் தகப்பனே ஒவ்வொரு மனிதர்களின் மேலே போய் அப்பா இப்படியாக செய்ய அப்பா வலியூட்டுறான் என் தேவனே. எல்லாரும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் தேவனே. கர்த்தாவே அந்த இடங்களை அப்பா உம்முடைய ரத்தத்தினாலே கழுவுங்க ஆண்டவர். அந்த இடங்களில் அந்த பாடசாலைகள் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் மன மகிழ்ச்சியோடு அந்த இடங்களில் சேர்ந்து படித்து வர ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கைகளை அமைக்க ஆண்டவரே. தகப்பனே அந்த படிப்பினால் தங்களுடைய வேலைகள் தங்களுடைய வாழ்க்கைகள் ஆண்டவர் அந்த பிள்ளைகளின் எதிர்காலங்கள் எந்தவனே கர்த்தாவே அவை எல்லாவற்றிலும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாதபடி எந்தவனே ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலையும் அந்த பாடசாலையில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அப்பா பலவீனமான ஒவ்வொரு பிள்ளைகளையும்
உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. எத்தனையோ நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் என் தேவனே. பாடசாலை செல்ல முடியாமல் என் தகப்பனே, வேலைக்கு செல்ல முடியாமல் என் கர்த்தாவே, எத்தனையோ வாலிப யுவதிகள், வாலிப பிள்ளைகள் என் தேவனே, அப்பா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என் தேவனே. அப்பா தகப்பனே, ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தகப்பனே, அந்த பிள்ளைகளை நீங்களே சுகப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நீங்களே பரிகாரியாகிய கர்த்தர் ஆண்டவரே. எந்த வைத்தியராலும் முடியாதது உம்மாலே கூடும் ஆண்டவரே. நீங்கள் பெரிய பெரிய வைத்தியர் ஆண்டவரே, பெரிய பரிகாரியான கர்த்தர் என்பவனே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டுங்க ஆண்டவரே. நீங்கள் தொட்டால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. எல்லாம் எல்லாம் நீங்கள் கட்டளையிட எல்லாம் நடக்கும் என்பவனே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. உம்மால் ஒருவர் மாத்திரமே எல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆமாண்டவரே, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் என்று நாங்கள் படித்திருக்கிறோம் என் தகப்பனே. ஆம் கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு அப்பா இந்த உபத்திரவமான காரியங்கள் எல்லாம் அதி சீக்கிரத்திலே ஆண்டவரே நீங்கும்படியாக தகப்பனே அந்த பிள்ளைகளை தொட்டுங்க ஆண்டவரே. தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. தொட்டு பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் புத்துணர்ச்சியோடு தங்களுடைய வேலைகளை கவனிக்கும்படியான சுகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஈந்தருளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. இந்த வேளையிலும் இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே எங்களோடு கூட இருந்து நீங்கள் எங்களை நடத்துகிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஜெபிக்க முடியாமல் இருந்த வேளையிலும் சோர்வுற்றிருந்த வேளையிலும் என் தேவனே கர்த்தாவே, எத்தனையோ நோய்களினாலும் எவ்வளவோ பிரச்சனைகளினாலும் எவ்வளவோ தடைகள் வந்த போதிலும் என் தகப்பனே கர்த்தாவே, இந்த இடத்தில் எங்களை கூட்டி வந்து ஜெபிக்க வைத்தீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. நீங்க நல்லவர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த குடும்பத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாதபடியில் தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னென்ன காரியங்கள், என்னென்ன வேண்டுதல்களோ அப்பா நாங்கள் அறியோம் ஆண்டவரே. உங்கள் ஒருவர் மட்டுமே, உங்களுக்கு மட்டுமே தெரியுமே தேவனே. இருதயங்களில் இருக்கிற வேண்டுதல்கள், இருதயங்களில் இருக்கிற வேதனைகள் அப்பா நீங்கள் அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் நிறைவையும் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உண்மையாண்டி ஓடி வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே, உண்மையாண்டி ஓடி வருகிறார்கள் என்றவனே. தகப்பனே, நீங்க புறம்பே தள்ள மாட்டீங்கள் என்று ஒவ்வொருவரும் நாங்கள் விசுவசிக்கிறோம் என்றவனே. கர்த்தாவே, எங்களை பொறுப்படுங்க ஆண்டவரே. நட்டத்துங்க ஆண்டவரே. சுகந்தாங்க ஆண்டவரே. சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளை கெடுக்கிற அசுத்த ஆவிகளின் கிரிகைகளை முறியடித்து போடுங்க ஆண்டவரே. சமாதான குலைச்சலை கொட்டுக்கிற ஒவ்வொரு அசுத்த ஆவிகளின் கிருபைகளை உம்முடைய பரிசுத்த நாமத்தினால கடிந்து ஜெபிக்கிறோம் என்றவன். எந்த ஒரு அசுத்த ஆவிகளும் இந்த பிள்ளைகள் மேல் தாக்காதபடி தகப்பனே, இந்த இடங்களில் வந்து ஜெபிக்க முடியாமல் செய்கிற கிரிகைகள் அப்பா இந்த பிள்ளைகளை தாக்காதபடி தகப்பனே, ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே வந்து இன்னும் அதிகமான சகோதர சகோதரிகள் அப்பா இந்த இடத்திலே வந்து ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்பவனே. அப்பா, நீங்கள் இந்த சங்கம வானொலி ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே பள்ளிக்கு பெருக பண்ணுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இதை நடத்துகிற லெஸ்லி எங்கள் குடும்பத்தோடும் கூட இருங்க ஆண்டவரே. எல்லா தடங்களையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த சகோதரன் காலையில் எழும்பி ஆண்டவரே அப்பா எங்களுக்காக இந்த ஒலிபரப்பி ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொருவரையும் அழைத்து ஆண்டவரே எவ்வளவோ கடினம் ஆண்டவரே. ஆனாலும் என் தகப்பனே உம்முடைய 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 வாஞ்சையினால் ஆண்டவரே தகப்பனே தைரியமாக இந்த இடத்திலே வந்து ஒவ்வொருவரையும் அழைத்து ஆண்டவரே இந்த இடத்திலே இந்த ஊழியத்தை செய்கிற சகோதரனை அப்பா உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, அந்த சகோதரன் எந்த ஒரு துன்பமோ, எந்த ஒரு நோயோ, எந்த ஒரு தடைகளோ தடங்களோ அந்த குடும்பங்கள்
எந்த ஒரு பிரச்சனைகளும் வராதபடி என் தேவனே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா துதிக்கிறவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தகப்பனே கர்த்தாவே, அப்பா இந்த துதி செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்பா உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே எந்த எல்லா தேசங்களிலும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீரே ஒருவரே தேவன் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் ஆல்பம் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர் உமது கரங்கள் இருப்பதாக. அன்பான தகப்பனே, நீர்தானப்பா எல்லாரையும் படைத்த தெய்வம். அப்பா பிதாவே, அவர்களை ஒருபோதும் பழிவி போகப்படாத என் தகப்பனே, அவர்கள் எங்க சென்றாலும் நீரே துணை செய்கிற தெய்வம் அப்பா. நீரே உதவி செய்கிற தெய்வம் அப்பா. அவர்களோடு கூட இரும் அப்பா. அவர்களுக்கு என்னென்ன தீழ்வையோ அவர்களுக்கு என்னென்ன தீழ்வு என்பதை நீர் அறிந்த தேவனப்பா. அவர்களுக்கு வழி செய்யும் அப்பா. அப்பா பிதாவே, அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் நோய் நொடிகளை தீர்க்க வல்லவரப்பா. அப்பா பிதாவே, அந்த சின்னஞ்சிறுசுகள் அப்பா அவர்களை உமது கரங்களால் மூடி மறைத்து அவர்களுக்கு இருக்க நல்ல இல்லடத்தையும் கொடுத்து அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அவர்கள் எப்போதும் அவர்கள் வலிவி போகப்படாதே இந்த கப்பனே. அப்பா பிதாவே, உமது கரங்களால் அவர்களை தொடும் அப்பா. அவர்களுக்கு எது தேவை என்பதை நீ அறிந்த தேவனப்பா. அப்பா பிதாவே, அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, ஹாஸ்பிட்டல் வெளியே இருக்கிறவர்கள் மேலே உமது கரங்கள் இருப்பதாக. அப்பா பிதாவே, மருந்துகள் இல்லை என்று தவிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, இவ்வளவு சனம் மருந்தில்லை என்று தவிக்கிறார்கள் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்த தகப்பனே, அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த தாதிமார்கள் மேலே உதவியாயிருந்து அவர்களுக்கு கவனிக்க அவர்களுக்கு நல்ல வல்லமையை கொடுந்தகப்பனே. அவர்களுக்கு நல்ல பிளத்தை கொடுந்தகப்பனே. அப்பா அவர்கள் பார்க்கிற பார்வையிலேயே அவர்கள் சுகமடைய செய்யும் தகப்பனே. மால் கூடும் தகப்பனே. அவர்கள் நல்ல முறையில் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு நல்ல மருந்துகளை கொடுத்து அவர்களை சுகப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, ஸ்ரீலங்காவிலே நடக்கிற ராஜாக்கள் மந்திரி மக்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. யாராரு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ அறிந்த தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே, நீ அறிந்த தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே, அவர்களிலே போட்டி பொறாமை ஒன்றும் இல்லாமல் அப்பா சமாதானப்படுத்தும் தேவனே. அப்பா பிதாவே, அவர்களை சமாதானப்படுத்தும். அவர்களுக்கு யார் நல்ல மாதிரியை செய்ய போகிறார்களோ என்பதை நீரே தீர்மானித்து வையும் அப்பா. அப்பா பிதாவே, ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்க உதவி செய்யும் தகப்பனே. இன்றைய அப்பா நீர் வல்லவரப்பா, நல்லவரப்பா, எல்லாவற்றுக்கும் மேலானவர். இயேசுவே, நீ ஒரு நொடிப்பொழுதிலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவரப்பா. அப்பா பிதாவே, நாங்கள் கேட்கிற ஜெபத்தை நீரே கேட்டு அவருக்கு அதுக்காகிய வரங்களை அருளும்படியாக உண்மை கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைக்கிற தெய்வமே, எங்கள் ஜெபத்தை கேட்டு அவருக்கு உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீ கூடவே இருந்து வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா பிதாவே, தங்கதாமமும் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் இந்த சங்கம வானொலி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலியை ஜெபிக்கிற அத்தனை பேரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே.
அப்பா பிதாவே, நாங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் உம்மட்டை ஓடி வரும்போது எங்களுக்கு ஒரு தென்பும் ஆதரவும் கிடைக்கின்றது தகப்பனே. அப்பா பிதாவே, எங்களோட நோய்களை தீர்த்து வைக்கிற தெய்வமே, இந்த சங்கம வானொலியில வந்து நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது தகப்பனே. அப்பா பிதாவே, அத்தனை பேரையும் ஆசிர்வதியின் தகப்பனே, உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இயேசுவே, உமக்கு நன்றியப்பா, கூடான கூடி நன்றியப்பா. லேசியண்ணா குடும்பத்தை ஆசிர்வதியின் தகப்பனே. அவர் இந்த சங்கமவாணி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி, கூடான கோடி நன்றியப்பா. சிஸ்டரையும் ஜெபிக்கிறேன் தகப்பனே, அவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவதான் எல்லோரையும் ஒவ்வொருத்தராக பேர் சொல்லி அழைத்து எங்களை கூப்பிட்டு அதில் ஜெபிக்க வைக்கிறதுக்காக உமக்கு நன்றியப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை எல்லா காரியத்திலும் ஆரோக்கிய பலன் தந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர், எங்கள் தேசத்துக்காகவும் நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எந்த இடத்திலும் எந்த அழிவும் எந்த நாசமோசமும் வராதபடி தேவன் தாமே தேவனுடைய கோபம் இறங்காதபடி காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபை நிறைந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா பிதாவே. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, நன்றி ராஜா. எங்கே இருவரோ மூவரோ தேவனே பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறாளோ அங்கே அவள் மத்தியிலே நான் இருக்கிறேன் வாக்களித்த தேவனே, எங்கள் மத்தியிலே நீங்கள் இருப்பதற்காய் நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்காய் நன்றி, பதில் தருவதற்காய் நன்றி. இயேசு ராஜா, திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்க தேவனே அப்பா பிதாவே, நீங்கள் அழைத்தவரே நன்றி அப்பா பிதாவே. நன்றி ராஜா. திறப்பின் வாசல் ஜெபிக்க ஒருவனை தேடுகிறேன் என்று கேட்டீங்கள் அப்பா பிதாவே. தேவனே பொறுப்படுங்கள் அப்பா. ஒரு ஜெப விண்ணப்பங்களை ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தையும் கேட்டப்பா நீங்கள் பதில் தருவதற்காய் நன்றி. இயேசு ராஜா, நீங்கள் நேற்று என்றும் மாறாதவரப்பா பிதாவே. மரித்தேன், சதா நாட்கள் உயிரோடு இருக்கேன்னு சொன்னவரே நன்றி அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. நன்றி தேவனே சுவாசமை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோட இருக்கேன் என்று வாக்களித்த தேவனே நன்றி அப்பா பிதாவே. உலகத்திலே இருப்போம் உங்களுக்குள்ளே இருப்போர் பெரியவன் சொன்ன தேவனே நன்றி அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. என் தேவனே, எங்கள் தேசத்தை புறப்படுங்கள் அப்பா பிதாவே. என் தேவனே, அந்த தேசத்தின் வான மண்டலங்களில் இருந்த தேவனே கிரியை செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் இலங்கை தேசத்தை விட்டு வெளியேறண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கட்டளோடுகிறார். அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சிறந்து போவதாக என் தேவனே பிதாவே. பிசாசுடைய துரத்தலங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் தேவனே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே கழுவுங்கள் அப்பா இலங்கை தேசத்தை. பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் அப்பா பிதாவே, இரத்த பலிகள் அப்பா, சீர்கேடுகள், கொடுமைகளை என் தேவனே மன்னியுங்கள் அப்பா. சிலுவையிலே என் தேவனே பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னீங்களப்பா பிதாவே. தேவனே மன்னியுங்களப்பா. இலங்கை மக்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்களப்பா பிதாவே. தேவனே, சந்ததியாய் சந்தானமாய் செய்து வந்த பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், இரத்த பலிகளப்பா, சீர்கேடுகள், கொடுமைகளை என் தேவனே மன்னியுங்க இயேசு ராஜாவே. இந்த மக்களை இந்த மக்களுடைய மனக்கண்களை தேவனே கூடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாவுடைய கிரிகள் மனக்கண்களை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வெளியேறு கட்டுப்படுகிற பாப்பிதான். பிரகாசம் உள்ள மலக்கண்களை கொடுங்களப்பா. உம்முடைய வார்த்தை அனுப்பி இந்த மக்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மலக்கண்களை கொடுங்களாவியானவரே தேவனே பிதாவி. தேவனே புறப்படுங்களப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறது தேவனப்பா பிதாவி. தேவனே இந்த எலெக்ஷனை புறப்படுமாப்பா பிதாவி. தேவனே இந்த எலெக்ஷன்ல இந்த தேவனே கிரிக சேவை பொல்லாத ஆவியல் உலகம் மாம்சம் பிசாவுடைய கிரிகள் இந்த எலெக்ஷன்ல ஈடுபட்டிருக்கிற மக்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால். எல்லா பிரிவினையின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல், குறை சொல்லுகிற ஆவியல் எல்லாம் வெளியேறுவதா. பொய்யின் ஆவியல் இந்த தேச எலெக்ஷனோடு சம்பந்தப்பட்ட மக்களை விட்டு வெளியேறு கட்டுவிடுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால். பரிசுத்த இரத்தத்தை அவள் மீது தெளிக்கிறப்பா பிதாவே. ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிங்க, புதிய ஆவியை கொடுங்க. உடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்களை கழுவுங்களை இயேசு ராஜாவே தேவனே. இந்த எலெக்ஷன்ல ஈடுபட்டு ஒவ்வொருடைய இருதயங்களை புதிய இருதயங்களாய் மாற்றும் ஐயா. புதிய ஆவியை கொடுங்க. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுன்னு சொன்ன தேவனே, இந்த மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. உம்முடைய அக்கிரியை போடுங்களப்பா பிதாவே.
எல்லா அசுத்தங்களையும் சுட்டரிப்பின் ஆவியாலே சுட்டறியுங்கள் ஆவியானவரே தேவன். ஓ நன்றி அப்பா தேவனே, இந்த எலெக்ஷன்ல தேவனே பிதாவே ஒரு புதிய காரியங்களை செய்யும் அப்பா பிதாவே. உம்முடைய நீதியின்படி, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய உண்மையின்படி அப்பா பிதாவே தேவனே இந்த தேசத்தை தேவனை நடத்துறதுக்கு சரியான ஒரு தலைவனை தெரிந்தெடுக்கிற ஆவியானவரே தேவனே பிதாவே. ஓ கேட்கிற ஜபத்துக்கு நீங்கள் பங்கு கொடுக்கிறவன் அப்பா பிதாவே. பிசாசானால் பட்கப்பட்டு போவானா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி என்றவளே சோஸ்திரம் ஐயா. கர்த்தாவே கர்த்தாவே வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, யூத ராஜ சிங்கமே தேவனே, யுத்தம் செய்யுங்கப்பா, வழக்காடுங்க, நீதி செய்யுங்க இந்த இலங்கை மக்களுக்காக, இந்த எலெக்ஷனுக்காக. இயேசு ராஜா வடக்கு தெற்கு கிழக்கு உங்களுடைய பரிசுத்தத்தை தெளிக்கிறப்பா பிதாவே. எலெக்ஷன்ல ஈடுபட்டு ஒவ்வொரு தலைவர்கள் அதிகாரிகள் நம்முடைய பரிசுத்தத்தை தெளிக்கிறேன், ஒவ்வொரு மக்கள் மீது தெளிக்கிறப்பா பிதாவே. ஓ அந்த இடத்தில் உம்முடைய மகிமை இறங்குவதாக, ஓ அசுத்தங்கள் சுட்டரிக்கப்படுவதாக என்று பிதா, அற்புதம் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக இயேசு ராஜாவே. ஓ நன்றி அப்பா, இலங்கை தேசம் ரட்சிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். இலங்கை தேசத்து மக்களுடைய முழங்குகள் யாவும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்து முடங்குவதாக என்பவனே. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கத்திரண்டு அவர்கள் அறிக்கை செவ்வார்களாக என் இயேசு ராஜாவே. ஓ அப்படியாய் இலங்கை தேசத்தை நீங்கள் அசைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா பிதாவே. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் ஜாதி ஜனங்கள் அனைவரையும் அசைப்பேன் சொன்ன தேவனே, நீங்கள் ஒவ்வொரு தேசங்களை வசித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜாவே. ஓ மனக்கண்களை நீங்கள் திறப்பதற்காக நன்றி ராஜாவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்திலும் அல்ல பாபிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை ஒவ்வொரு தேசத்து தலைவர் அதிகாரிகளும் அறியத்தக்கதாக, உணரத்தக்கதாக நீங்கள் தேசங்களை அசையுங்க பாபிதாவே. ஓ முழங்கால் யாவும் முடங்குவதாக இயேசு ராஜாவே. தேசம் அனைத்து தேசங்களும் உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பப்படுவதாக. ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு விசுவாசியும் புறப்பட்டு போய் உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்க கிருபை செய்யுங்கள் அப்பா பிதாவே. என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தாவே உம்மை நோக்கி முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஜெபம் பண்ணும் பொழுது அப்பா பிதாவே, அந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்ன தேவனப்பா பிதாவே. தேவனே பொறுப்படுங்களை அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிற மக்களை வாழ்ந்து பண்ணி போடுவேன் சொன்னீங்களப்பா பிதாவே. தேவனே இந்த மக்களை பொறுப்படுங்களை இயேசு ராஜாவே. தேவனே கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிற மன்னன் சவிக்கப்பட்டவன் சொன்னீங்களே ராஜாவே. தேவனே பொறுப்படுங்களையா, உணர்த்துங்களையா, கேட்கிற ஒவ்வொரு மீது உணர்த்துங்களையா, உணர்வுள்ள இதயத்தை கொடுங்களப்பா பிதாவே. இந்த சங்கம ஊழியத்தின் மூலமாய், வானொலி மூலமாய் கடந்து செல்கிற உம்முடைய சத்திய வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் தேவனே புதிதாய் மாற்றுவதாக இயேசு ராஜாவே. உணர்வுள்ள இதயத்தை கொடுங்களையா இயேசு ராஜாவே. தேவனே பிதாவே நன்றி என் தேவனே, சுவஸ்தம் ஐயா. என் தேவனே பொறுப்படுங்களையா, ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. ஓ விசேஷமாய் தேவனே ரஷ்யா யுக்ரைனை பொறுப்படும். நீங்கள் யுத்தம் செய்யுங்களப்பா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துங்களப்பா பிதாவே. இந்தவனே பிதாவே பொறுப்படுங்களையா. இவர்கள் என்னத்தை விதைத்தார்களோ அதை அறுத்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ராஜாவே. இந்தவனே தேவனே மாம்சத்தினாலே விதைக்கிறவன் மாம்சத்துக்கு என்று அழிய அறுப்பான் சொன்னீங்களப்பா பிதாவே. ஆவியினாலே விதைக்கிறவன் அதனாலே நித்திய ஜீவனை அறுப்பான் சொன்னீங்களப்பா பிதாவே. ஆவிக்கென்று விதைக்கத்தக்கதாக ரஷ்யாவை உக்ரைனை பொறுப்படும் ஐயா, இஸ்ரேலை பொறுப்படும், ஓ ஹமாஸை பொறுப்படும் ஐயா, பலஸ்தீன மக்களை பொறுப்படும் ஐயா, காசா மக்களை பொறுப்படும் ராஜாவே. தேவனை பிதாவே ஓ நன்றி அப்பா பிதாவே. இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக இயேசு ராஜா. நீங்க சொன்னீங்க யோவான் 15:5 என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று. இஸ்ரேல் மக்களுடைய மனக்கங்களை துறவுங்களே ராஜாவே. உம்முடைய தேவனை பரிசுத்த ரத்தம் சிந்தின பூமியப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. சத்திய வார்த்தை தேவனை இந்த மக்களுக்கு அறிவிக்கப்பட கிருபை செய்யும். தேவனே மத கட்டு பாரம்பரிய கட்டுகள் அறுக்கப்படுவதா, சொதம் குமரா பாவங்கள் சுட்டரிக்கப்படுவதாக என்பவனை பிதாவே. இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்கள் பிதாவே. உம்முடைய ஆவிய ஊற்றுவையா தேச தலைவர் அதிகாரிகள் மீது, ஓ ராணுவத்தின் மீது, மக்கள் மீது ஊற்றுவையா. இஸ்ரேல் தேசம் அசைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. முழங்கால் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக என் இயேசு ராஜாவே. நாவுகள் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தரண்டு அறிக்கை பண்ணுவார்களாக இயேசு ராஜா. நன்றி அப்பா, நீங்கள் அப்படி செய்ய போறதுக்கா நன்றி அப்பா. நீங்கள் செய்ய நிற்ற காரியம் ஒன்றுமே தடைப்படாத இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா பிதாவே. தீர்க்கதரிசிகளை எழுப்புங்கள் அப்பா பிதாவே இயேசு ராஜா. மாம்சமான யாவர் மேல்படி ஆவிய ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் சொன்னீங்களப்பா பிதாவே. உன்னுடைய குமார்த்தியால் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் சொன்ன தேவனே பிதாவே. ஊழியக்காரர் தீர்க்க உரைப்பார் சொன்ன தேவனே பிதாவே.
தீர்க்கச உண்மையான தீர்க்கசல் எழுப்புங்கள் ஐயா இயேசு ராஜாவே என்பவனை நன்றி அப்பா பிதாவே. அப்படியா நீங்க செய்ய போக்கா நன்றி அப்பா பிதாவே. நன்றி. உம்முடைய ஆளுகை தேசம் அங்கும் வருவதாக, உம்முடைய ராட்சியம் தேசம் அங்கும் வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே தேசம் அங்கும் நிறைவேறுவதாக இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா பிதாவே. நன்றி ராஜா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொன்ன தேவனே, மாறுங்க அப்பா பிதாவே என் தேவனே பிதாவே. மாறனாத வாருங்க இயேசு ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. நன்றி என் தேவனே. பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. கொலை உண்ண போற மக்கள் அப்பா பிதாவே, மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்ட மக்களை பொறுப்படுங்கள் ஐயா இயேசு ராஜா. நீங்க சொல்றீங்களப்பா நீதிமொழி 24ஆம் அதிகாரம் 11-12 வசனத்திலே பிதாவே, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவனையும் கொலை உண்ண போறவனையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, நீ அதை அறியேன் என்று சொன்னால் உன்னுடைய இருதயத்தை பார்த்த தேவன் உனக்கு பலன் அளிப்பார் என்று தேவன் சொல்லுகிறாரப்பா பிதாவே. தேவனே பொறுப்புடுங்கள் ஐயா. நீங்கள் ஒரு ஆட்டை தேடி அப்பா 99 ஆட்டை தேடி தெரிஞ்சீங்களாப்பா பிதாவே. மன உருக்கத்தின் தேவனே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் மன உருக்கத்தில் ஆவிய கொடுங்களப்பா பிதாவே. ஆத்ம பாவத்தை கொடுங்கள இயேசு ராஜாவே தேவனே. ஓ நன்றி அப்பா. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடியால் முறைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினார். உண்மையாய் உத்தமமாய் உனக்கு ஊழியம் செய்ய ஒவ்வொருவரை அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுங்கள் ஐயா தேவனே. எலியாக்கள் எலிசாக்கள் எழுப்புங்களப்பா பிதாவே. ஓ ஏனோக்கள் எழுப்புங்களப்பா. ஏனோக்கு தேவனோட தரிசத்தாரப்பா பிதாவே. அப்படி தரிசிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்கள் ஐயா இயேசு ராஜாவே. மோசேக்கள் எழுப்புங்கள் ஐயா. காலேப்புகள் எழுப்புங்கள் ஐயா இயேசு ராஜா. ஓ யோசுவாக்கள் எழுப்புங்கள் என்பவனே பிதாவே. அப்படியா நீங்க செய்ய போவதற்காக நன்றி. உம்முடைய அக்கினியை போடுவதற்காக நன்றி. நீங்கள் அக்கினியா இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆவியானவனே. உம்முடைய மகிமைக்காக நன்றி என்பவனே சோஸ்திரம் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு மீதும் ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் உம்முடைய அபிஷேகம் அக்கினி இறங்குவதாக புதிய இருதயத்தை கிறிஸ்தியங்களப்பா பிதாவே. பாவசாப அக்கிரமங்களை கழுவுங்களப்பா பிதாவே. சந்ததி சந்ததியா செய்து வந்த பாவசாப அக்கிரமங்களை கழுவுங்க தேவனே. கிருப செய்யுங்கப்பா பிதா. கிருப செய்யுங்கப்பா. சகல நோய்கள் வியாதிகள் வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினார். பாரம்பரிய நோய்கள் வியாதிகள் வெளியேற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினார். பரியாதிய கர்த்தரே, நீங்கள் சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தீங்களப்பா பிதாவே. உம்முடைய பரிசுத்த தூய தழும்புகளாலே பரிபூர்ண சுவத்தை கொடுத்ததவனப்பா பிதாவே. அதை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தினாலே நிரப்புங்கப்பா. விசுவாசத்தின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. தேவனே நன்றி ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. நன்றி தேவனே சோஸ்திரமன். இந்த வானொலி தேவனே பிதாவே சங்கமம் வாலியை பொறுப்படும் ஐயா. இதை ஏற்கிற ஊழியக்காரனை பொறுப்படும் ஐயா. கேட்கிற இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்களா அப்பா பிதாவே. வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி இதுவே வழி என்ற பாபிதாவே. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை சொன்னீங்களே ராஜாவே. வலது பக்கம் இடது பக்கமும் ஒரு கிறிஸ்தவனும் ஐயா சாயாதபடி தேவனே பிதாவே. நீங்களே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை தேவனை அறிந்து தேவனே உமக்கா எழுந்து பிரகாசிக்க கடைசியா நீங்க சொன்ன வார்த்தையப்பா பிதாவே. புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கப்பா பிதாவே. தேவனே நான் இருக்கிற இந்த பட்டணத்திலே சுவிசேஷம் அறிவிக்கிற காலையிலேயே ராஜாவே. ஒருவரால் சுவிசேஷம் அறிவிக்கிற காலையிலே தேவனே. தேவனே எத்தியோப்பியா எரித்தியா வந்த மக்கள் தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாள் ஐயா இயேசு ராஜாவே. என் தேவனே பொறுப்படுங்களப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தைக்கு கட்டளை கீழ்ப்படிய கிருபை செய்யும் ஐயா. ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியோடைய அன்பு ஊற்றப்பட்டிருந்தால் அந்த அன்பு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு உங்களை தள்ளுவான்னு சொன்னீங்களப்பா பிதாவே. நீ சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோன்னு சொன்ன தேவனே பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. கிருபை செய்யுங்கப்பா பிதா. நன்றி என் தேவனே பொறுப்படும் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே வந்து கர்த்தாவே ஜெபித்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் குறைவுகளை நிறைவாக்குங்க ஆண்டவரே. கர்த்தாவே தேவைகளை சந்திங்க ராஜா. ஆண்டவரே சங்கம வானொலிக்காய் லேசியனாக்காய் மனைவிக்காய் பிள்ளைகளுக்காய் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் கூட இருந்து கர்த்தாவே அப்பா ஆண்டவரை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளை பொறுப்பெறும் வராத பிள்ளைகளையும் கர்த்தாவே அவர்களையும் அவர்கள் இடங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களை பொறுப்பெறுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி கொண்டு இலங்கைக்காக விசேடமாக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். ஒரு சகோதரிக்காக விசேடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பேர் கீர்த்தனா. அவர் என்னுடைய மீடியா காரியங்களை செய்கிறார். அவர் இந்துவாக இருக்கிறார். அதனுடையால் நான் அவருக்கு பே பண்ண வேண்டும். அவருடைய அந்த காரியங்களை உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறேன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள்னு விசுவாசிக்கிறோம். ஒரு வீடியோ மற்றது டெய்லி பைபிள் ரீடிங்கு அப்படியான காரியங்களை செய்வதற்காக அவரை நான் விசேடமாக யூஸ் பண்ணுறேன். ஏனென்றால் அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நோக்கம் வேறு, எங்களுடைய நோக்கம் வேறு. அப்படியால் அந்த கீர்த்தனாக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவருக்கு பல காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும். அதே வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிகிறார், வாசித்து காரியங்களை செய்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். இலங்கையிலே மலைநாட்டு பகுதியிலே அவர் யூனிவர்சிட்டியிலே படித்து கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே ஒரு சில ஊழியர்கள் இப்படியான காரியங்களை செய்கிறார், மீடியா காரியங்கள். கீர்த்தனா அவருடைய பேர். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இளம் வாலிபப்பன், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் நாங்கள் சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்களை வரவேற்போம். பிரைஸ்லோட்டமா. ஆமீன். இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் கர்த்தர் தாமே பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். இன்றைய நாளிலே ஸ்கைப் இன்றைய நாளுடன் போகிறத நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கும். அதற்கான மீதியான காரியங்களை ஒன்றொன்றாக செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனபடியால் நாங்கள் வாட்ஸ்அப்பிலே காரியங்களை செய்கிறோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் துணை நின்று ஒன்றையும் வெளிப்படுத்த வேண்டும். உங்களுக்காக ஞானத்தை தர வேண்டும், வழி நடத்துவார். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு சகோதரன் இலங்கையிலே ஊழியம் செய்கிறார், வாலிபர் மத்தியிலே ஊழியம் செய்கிறார், ஜெயராஜ். அவர் கனடாக்கு வர இருக்கிறார். பல ஆப்பிரிக்க நாடுகளிலும் இலங்கையிலும் ஊழியங்களை செய்கிறார். அவர் பேர் ஜெயராஜ். அவர் கனடாக்கு வருகின்ற பொழுது யுத்ஸை வழி நடத்தத்தக்கதாக அவருக்கு ஊழியங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க. God bless you. ஆமேன். கர்த்தாவே நன்றி தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உங்களுக்கு சோத்திரமாப்பா. ஆண்டவரே, இந்த இலங்கை தேசத்திலே இயேசு சுவாமி இருக்கின்றதான அந்த வாலிப மகன் எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, அவருடைய படிப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று இயேசப்பா. ஆண்டவரே சுவாமி, அந்த மகன் உலகத்துக்குள்ளே போய்விடாத படிக்க தகப்பனே சுவாமி, உங்களை நோக்கி வர இன்னும் வேதத்தை ஆராய்ந்து வாசிக்க அவருக்கு நல்ல தேவ ஞானத்துக்காக ஜெபிக்கிறோமப்பா. வெளிப்பாடுகளை கொடுத்து நடத்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல ஏசப்பா, இந்த தேசத்துக்கு ஆண்டவரே வர இருக்கின்ற அந்த வாலிப மகனையும் உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, அவர் வரும் பொழுது அநேக ஊழியங்களை இந்த தேசத்திலே நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த தேசத்துக்கு வந்து ஏசப்பா, இந்த தேசத்திலே ஏசப்பா அவரை ஒரு வல்லமையாய் நீங்கள் எடுத்து பயன்படுத்த வேணுமாய், அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, இந்த ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியங்களை எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். கூட இருந்து நீங்கள் இத்தனை வருடங்களும் இந்த வானொலியிலே அவர்களை ஊழியம் செய்ய வைத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. இன்னும் ஆண்டவரே, புதிய காரியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் புதிய நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரை கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஞானத்தை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஜெபித்த ஒரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவ ஊழியர் தாயார் சிஸ்லி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. இந்த நாளும் சகோதரி மேரிக்காய் அவளுடைய பயண காரியங்களுக்காய் எங்களை நோக்கி வருகிறோம் கர்த்தாவே சுவாமி. கூட இருந்து போக்கிலும் வரத்திலும் துணையாக இருக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த நாளும் சகோதரி ஜனட்டுக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் எங்களை நோக்கி வருகிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரை கூட இருந்து வழி நடத்தும்படியாய், இந்த ஊழிய பாதைகளை பெரிதாக்கி தரும்படியாய், அந்த தேசத்திலும் ஆண்டவரே சுவாமி பொருளாதார சரிவுகள் நெருக்கடிகள் வந்து விடாதபடி பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
அதே போல சகோதரன் டொனால்ட் பிரதரை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே கூட இருந்து அவரையும் பாதுகாத்து அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த ஊழிய பாதையிலே நடத்த வேணுமாய் ஆண்டவரே அந்த பிள்ளைகளையும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்ற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் எங்களை நோக்கி வருகிறோம். தகப்பனே ஆண்டவரே வினோவுக்கு கொடுத்திருக்கிற ஜெப ஆவிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவுடைய வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கத்தாவே தகப்பனே சகோதரி கலாசீலன், சகோதரி ரதி பாலசிங்கம் இவர்களையும் கூட நாங்கள் இணைத்து ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களிலும் உங்களை கரம் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஐயா இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி பாபிக்காய் வருகிறோம். ஆண்டவரே சகோதரியோடு கூட இருந்து ஆண்டவரே நீங்கள் வழி நடத்த வேணுமாய் நல்ல சுகம் பலன் சரீர ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு வழி நடத்த வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரி புவனேஸ்வரியுடைய மகனுக்காய் உங்களை நோக்கி வருகிறோம். அந்த வாலிப மகனும் ஆண்டவரே ஊழிய பாதையிலே நடந்து வரவும் அப்பா இன்னும் ஊழியங்களை செய்கின்ற ஒரு பிள்ளையாக ஆண்டவரே இந்த உலகத்தை நோக்கி அவன் போய்விடாதபடிக்கு நாங்கள் உங்களை நோக்கி வேண்டி நிற்கிறோம். தகப்பனே இந்த நாளும் ஆண்டவரே சகோதரி தயாவுக்காய் வருகிறோம். சகோதரி கனிஷ்டாவுக்காய் வருகிறோம். இந்த ஊழியர்களுக்காக இந்த ஊழியங்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல இந்த நாளும் பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவள் இருக்கிற பெங்களூர் மாநிலத்துக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. இந்த நாளிலும் கத்தாவே அதே போல ஆண்டவரே சுவாமி கூட இருந்த அவர்களையும் பாதுகாத்து நீங்கள் அவர்களை வழி நடத்தும்படியா ஜபிக்கிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய் கணவருக்காய் மகனுக்காய் ஆண்டவரே நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை கூட இருந்து பாதுகாக்க வேணுமா ஜபிக்கிறோம். சத்தியவேத திருச்சபையில் இருந்து வருகின்ற ஜூம் பிரேயர் மீட்டிங்குக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அதுல கலந்து கொள்ளுகின்ற ஒரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜபிக்கிறவர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாச நகோமி லோகனை ஒப்பு கொடுக்கிறோம். பாச எலிசா லோகனை எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த சந்ததியை காத்து கொள்ளும்படியா ஜபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் பாச பவுல் லூயிஸ் சரணுக்காய் அவர் இருக்கிற கர்நாடகா மாநிலத்துக்காய் நன்றி தகப்பனே. அந்த இடத்திலும் ஒரு எழுப்புதலை கட்டளையிட வேண்டுமாய் ஆண்டவரே அவர் இந்த சபையை ஆசீர்வதித்து அந்த சபையை ஒரு பெரிய சபையாய் மாற்ற வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளும் தாயார் குலேந்திரனம்மா தாயார் பத்மாதி ஜென்சம்மா இவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அருமையான தாய்மாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய சந்ததிகள் காக்கப்பட வேணுமாய் அந்த சந்ததியில் வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேணுமாய் அந்த வாலிப பிள்ளைகள் ஊழியக்காரிகளாய் எழும்ப வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ஜான்சியுடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைகின்ற ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணியை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள் உங்களுடைய வசனங்களை வாசிக்கின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய பாதத்திலே தருகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே சங்கமம் வானொலி சாவகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய வாரத்திலும் இந்த ஊழியத்தை செய்ய வைத்த தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். வேலைக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் உங்களை கரம் கூட இருந்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஜோவலுக்காக வருகிறோம். நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து அந்த மகன் உங்களை நோக்கி ஆண்டவரே கூப்பிடத்தக்கதாக நீங்கள் உதவி செய்ய வேணுமா எந்த தாயாரையும் ஆண்டவரை கரம் பிடித்து நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் ஆண்டவரே வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். சுவையினங்கள் பலவீனங்களோடு இருக்கிறது பிள்ளைகள் இந்த வானொலிக்கு வர முடியாமல் இருக்கிறவர்கள் எல்லோரையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதிகால வேளையில் இணைந்த சௌரி டாலி, காலை வேளையில் இணைந்த சௌரி ஏமி பிளஸ், மாலை வேளையில் இணைந்த சௌரன் டொனால், சௌரி வினோ அவர்களையும், இரவு வேளையில் இணைந்த சௌரி சௌரி புவனேஸ்வரி, சகோதரி சுமதி அவர்கள் இணைந்தார்கள். சௌரி வினோ அவர்கள் இணைந்தார்கள். இவற்றெல்லாம் தொகுத்து வழங்கிய சௌரி ஜானத்துக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அந்த சகோதரிக்கு பேர் கீர்த்தனா, அவர் தான் மீடியா செய்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சகோதரி ஏமி குறித்து கொள்ளுங்கள். அவர் கீர்த்தனா என்ற சகோதரி, அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த சகோதரன் ஜெயராஜுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கனடா பிரயாணத்திலே ஊழியத்திலே கர்த்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும்
ஜூம் ப்ரே மீட்டிங்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜூம் ப்ரே மீட்டிங் கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். அவருடைய சத்தத்தை காணவில்லை. ஆமேன். என்ன செய்தது? இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. நீங்களும் இந்த நாட்களிலே அன்புக்குரியவர்களே 5 நிமிஷம் 10 நிமிஷம்